என்னண்ணே நான் உங்கள்கிட்ட என்னண்ணே சொன்னேன் நியூஸ்ல பேட்டி கொடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுனாலும் நான் உங்களுக்கு நாளைக்கு கூப்பிடுறேன்னு சொன்னேன். எதுக்கு நான் யாரை கேட்டேன் என்னோட போட்டோ வச்சு இந்த டிவில எடிட் பண்ணி போட்டு விட்டுருக்கீங்க? ஆனா ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குண்ணே. ஏன் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு டெய்லி இல்லைண்ணே, இன்ன வரைக்கும் டிவிக்கு இருந்து டெய்லி அப்டேட் கொடுத்துருக்கேன். வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு செட்டில்மெண்ட் முடிச்ச வரைக்கும் என்கிட்ட எல்லா டீடைல் இருக்கு, போட்டோ ப்ரூஃபோட இருக்கு. நீங்க யாரை கேட்டு என்னோட போட்டோ வண்டி தலை நான் உங்கள்கிட்ட சொன்னேன், வேதனை பாருன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா அப்புறம் எப்படி நான் டிவில இருக்கு என் போட்டோ யூஸ் பண்றீங்க? ஆனா நான் உங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணவா? இல்ல 25 நாள் என் வீட்டு பிரச்சனை இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு இப்படி வந்து தேவையில்லாத வேலை பாக்குறீங்க? உங்களால இப்ப எனக்கு வண்டி போச்சா நீங்க வாங்கி தருவீங்களா? ஆனா என் நல்லதுக்கு தானே அவங்க அன்னைக்கே பொறுப்பேற்றுக்கிட்டாங்க, பார்த்து தரேன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். எனக்கு அந்த இதுல தேவையான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நான் எல்லாமே அவங்க சொல்றபடி போயிட்டு இருக்கேன். எனக்கு வண்டி கரெக்டா வந்துருச்சு. நீங்க எதுக்கு அண்ணே எனக்கு சப்போர்ட் பண்றதுன்னா நீங்க புதுசா ஒரு கார் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா, இல்லாட்டி 25 நாள் என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணப்பான்னு வந்து கேட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்கணுங்களா? இது உங்களுக்கு தேவையான என் பிரச்சனை ஏன்னா நீங்க எதுக்கு இப்படி ரோட்ல வருவீங்க? நியூஸோட சட்டப்படி நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. ஒரு போட்டோ வெளியிடுறதோ ஒரு வாய்ஸ் வெளியிடுறதோ என்னை கேட்காம நீங்க வெளியிட்டது மகா தப்பு. நீங்க என்கிட்ட பேட்டி கொடுக்குறீங்களான்னு கேட்டீங்களா ஃபர்ஸ்ட்? நான் என்ன சொன்னேன்? ஆனா இல்லன்னா நான் இதனால பேசிட்டு கூப்பிடுறேன், எல்லா வேலையும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன். அப்ப யாரை கேட்டு என்னோட போட்டோவை வச்சு வீடியோ எடிட் பண்ணி போட்டீங்க வாய்ஸ் ரெக்கார்டோட? ஆனா உங்க ஆபீஸ்ல சொன்னா அதுக்கு நீங்க போய் இது பண்ணுங்க. எதுக்கு நான் என் போட்டோவை என்னோட வீடியோவும் போடுறீங்க? இப்ப எனக்கு தானே பிரச்சனை. அண்ணே காரு பிரச்சனை 25 நாளா என்னாச்சுன்னு நீங்க கேட்டீங்களா? எனக்கு 25 நாளா என்னென்ன வேலை நடக்குது நான் கூட கேட்டுங்க. அந்த நடந்தது பூரா உங்களுக்கு நான் ரெக்கார்டு போட்டோவோட அனுப்பி வைப்பேன் நானு. கேட்டீங்க, ஓகே, கேட்க சொன்னாங்க, கேட்டீங்க. அது எதுக்கு நியூஸ்ல பப்ளிஷ் பண்றீங்க? இல்லண்ணே இப்ப நீங்க வேணும்னே பண்றீங்களா, இல்ல அந்த கட்சி பேரை அசிங்கப்படுத்தணும் பண்றீங்களா, இல்ல எங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப என்கிட்ட கேட்டீங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இல்லண்ணா இதை வச்சு நீங்க எதாவது அரசியல் பண்ணலான்னு பாக்குறீங்களா? ஆனா ஏன் நீங்க இதை யூஸ் பண்றதுக்கு உங்களை யாரை கேட்டு